ஹாய், இந்த வீடியோவில் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் எப்படி பில்ட் பண்ணலாம் ஒரு சிக்மாய்ட் ஃபங்க்ஷனை வச்சு அண்ட் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் பில்ட் பண்ணிட்டோன்னே அதை எப்படி இவாலுவேட் பண்ணலாம் ஒரு லாகஸ் ஃபங்க்ஷனை வச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா பைனரி கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட அவுட்கம் என்ன டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணோன்னா பெர்னூலி டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுவோம். அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ரிசல்ட் எக்ஸாம்பிள் பாஸ் ஆர் ஃபெயில் இப்படி தான் வரும். ஸோ இது ஒரு டைகோட்டமஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிசல்ட் எய்தர் பாஸ் ஆர் ஃபெயில் அப்படி தான் வருமே தவிர பாஸ் அண்ட் ஃபெயில் ரெண்டுமே சேர்ந்து வராது. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் சம்திங்கை கிளாஸ் 1ன்னு சொல்லுவோம், ஆப்சன்ஸ் ஆஃப் சம்திங்கை கிளாஸ் 0ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்னால் அது கிளாஸ் 1ன்னு ரிப்ரசென்ட் பண்ணுவோம், ஃபெயில்னால் அதை கிளாஸ் 0ன்னு ரிப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் நம்மளோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எது வேணாலும் இருக்கலாம், கண்டினியூஸாகவும் இருக்கலாம், கேட்டகரிக்கலாகவும் இருக்கலாம். ஸோ வேல்யூ அன்ரெஸ்ட்ரிக்டட், அதாவது நம்மளோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்னென்னா நம்மளோட ஃபீச்சர் ஆர் எக்ஸ். டிபெண்டன்ட் வேரியபிள் அதாவது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிற அந்த வேல்யூ ஒய் டிஸ்க்ரீட் ஆஃப் பைனரி ஆக மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதோட வேல்யூ நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் 0 to 1 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும். ஏன்னா லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மூலிமா நம்ம ப்ராபபிலிட்டியை ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 0 to 1 இதுக்குள்ளே தான் இருக்கும், இந்த ரேஞ்சுக்கு வெளியில் இருக்காது. ஸோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் இண்டிபெண்டன்ட் வேரியபிளில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, டிபெண்டன்ட் வேரியபிளில் ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், அதோட ஃபைனல் வேல்யூ 0 to 1 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ என் ஸ்க்ரீனில் ஒரு டயக்ராம் காமிச்சிருக்கேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லீனியர் ரிக்ரெஷனை ப்ளாட் பண்ணியிருக்கேன், ரைட் ஹேண்ட் சைடில் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் ப்ளாட் பண்ணியிருக்கேன். ஸோ லீனியர் ரிக்ரெஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. எக்ஸ் கண்டினியூஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட். ஸோ எக்ஸோட வேல்யூவில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஸோ ஒய்யோட ஆக்சிஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் வேல்யூ. ஸோ இதுலேயும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஸோ லீனியர் ரிக்ரெஷனில் எக்ஸ் அண்ட் ஒய் மேலே நம்ம எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் போட மாட்டோம். அண்ட் லீனியர் ரிக்ரெஷனில் நம்ம ரிக்ரெஷன் லைனை ஃபிட் பண்ணுவோம். லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ என்னோடய ரைட் ஹேண்ட் சைடில் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனை நான் ப்ளாட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் கண்டினியூஸாகவும் இருக்கலாம், டிஸ்க்ரீட்டாகவும் இருக்கலாம், இதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஆனால் ஒய்யோட வேல்யூ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அது 0 to 1 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும். அண்ட் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் நம்ம ரிக்ரெஷன் லைன் ஃபிட் பண்ண மாட்டோம், நம்ம ஒரு சிக்மாய்ட் கர்வ் ஃபிட் பண்ணுவோம், அது ஒரு எஸ் ஷேப் கர்வ். ஸோ இதுதான் லீனியர் அண்ட் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனுக்குள்ளே இருக்க ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஒய் ஆக்சிஸ் அதோட வேல்யூ, அண்ட் இன்னொன்று என்னென்னா நம்ம ஃபிட் பண்ணுற அந்த லைன். ஸோ லீனியரில் ரிக்ரெஷன் லைன் ஃபிட் பண்ணோம், லாஜிஸ்டிக்கில் சிக்மாய்ட் கர்வ் ஃபிட் பண்ணுறோம். லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மூலிமா நம்ம ப்ராபபிலிட்டியாக தான் எஸ்டிமேட் பண்ணுவோம், அதாவது ஒய் ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ப்ராபபிலிட்டியை ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு பர்சனோட கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி அவங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகுமா இல்லாட்டி லோன் அப்ரூவ் ஆகாதா அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணி ஒரு மாடல் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாடல் பில்ட் பண்ணுறோன்னே இதுக்குள்ளே ஒரு இன்புட்டாக ஒரு கிரெடிட் ஸ்கோர் வேல்யூ பாஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் 415 பாஸ் பண்ணுறோம். இந்த லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மாடல் நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் 0.75. ஸோ இந்த 0.75 வேல்யூ ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூ. பட் ஆனால் இது எந்த ப்ராபபிலிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுது? லோன் அப்ரூவ் ஆன ப்ராபபிலிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுதா இல்லை லோன் அப்ரூவ் ஆகாத ப்ராபபிலிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மூலமா பில்ட் பண்ண மாடல் எப்போவுமே ப்ராபபிலிட்டி ஆஃப் த சக்ஸஸ் கேஸை தான் ரெப்ரசென்ட் பண்ணும், அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் லோன் கெட்டிங் அப்ரூவ்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாடல் நம்மளுக்கு 0.75 கொடுத்துச்சுன்னா அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் லோன் கெட்டிங் அப்ரூவ்டை தான் ரெப்ரசென்ட் பண்ணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் லோன் நாட் கெட்டிங் அப்ரூவ்டை ரெப்ரசென்ட் பண்ணாது. ஸோ இதுதான் ஒரு மெயின் பாயிண்ட் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனை பற்றி. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் அக்கரிங் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா பின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லாட்டி இன்னொரு டேர்ம் மூலியமாகவும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். P of y is equal to 1 given x. P of y is equal to 1 given x என்ன சொல்ல வருதுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் y is equal to loan getting approved given the credit score. இதை நம்ம ஷார்ட்டாக P of y is equal to 1 given xன்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட்டை Pன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லாட்டி P of y is equal to 1 given x. ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் நாட் அக்கரிங் இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா 1 minus p or P of y is equal to 0 given x. P of y is equal to 0 given x என்ன சொல்லுதுன்னா
probability of y is equal to loan not getting approved given the credit score. ஸோ ப்ரீவியஸாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மாடல் வந்து ஒரு அவுட்புட் வந்து கொடுக்குது. ஒரு கிரெடிட் ஸ்கோர் 450க்கு வந்து அது என்ன அவுட்புட் கொடுக்குதுன்னா வந்து 0.75. ஸோ இந்த 0.75 எதை வந்து ரிப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் லோன் கெட்டிங் அப்ரூவ்டை வந்து ரிப்ரசென்ட் பண்ணுது. அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் லோன் நாட் கெட்டிங் அப்ரூவ்ட் என்ன வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 0.75ஓட 1 வந்து சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஆப்போசிட் ஈவெண்ட், அதாவது நாட் கெட்டிங் அப்ரூவ்ட். ஸோ அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் அக்கரிங் வந்து பீனா, ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் நாட் அக்கரிங் வந்து 1 - p. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் லோன் நாட் கெட்டிங் அப்ரூவ்ட் வந்து 1 - 0.75 வந்து 0.25. இப்போது ஆட்ஸ் ஆஃப் ஈவெண்ட் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ப்ராபபிலிட்டி, ஆட்ஸ் ரேஷியோ, லாக் ஆட்ஸ். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிற கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். ஸோ ஆட்ஸ் ஆஃப் அன் ஈவெண்ட் எதை ரிப்ரசென்ட் பண்ணுன்னா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் ஓவர் த ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் ஈவெண்ட் நாட் அக்கரிங். அதாவது ஒரு மெஷர் வந்து கொடுக்கும். என்ன மெஷர்னால் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் அக்கரிங் ஓவர் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் நாட் அக்கரிங். இந்த மெஷரை வந்து ஆட்ஸ் ஆஃப் ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் வந்து நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு 2 ஸ்டெப் இருக்குது. அந்த 2 ஸ்டெப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேசிக் மேக்ஸை வந்து ரீவிசிட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பனண்ட் டு த பவர் ஆஃப் லாக் ஆஃப் எக்ஸ், இது என்ன நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்குன்னா வந்து எக்ஸ் கொடுக்கும். எக்ஸ்பனண்ட்டும் லாகும் கேன்சல் அவுட் ஆயிரும். மற்ற என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் வந்து ரிசல்ட். ஸோ இ டு த பவர் ஆஃப் லாக் எக்ஸ் வந்து அதோட ரிசல்ட் என்னென்னா எக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா வந்து a divided by b is equal to c. ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க டினாமினேட்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்னா, அதாவது பியை ரிமூவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா பியை வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்து மூவ் பண்ணணும். ஸோ அது மாதிரி மூவ் ஆகும்போது என்ன ஆகுனா வந்து பி வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க நியூமரேட்டரில் வந்து போயிட்டு வந்துடும். அண்ட் இந்த பி வந்து எப்படி வந்து மூவ் ஆகுனா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்யூவோட மல்டிப்ளை ஆயிரும். ஸோ a is equal to c into b இது மாதிரி வந்துடும். ஸோ a divided by b is equal to c. இதில் நம்ம டினாமினேட்டரில் வந்து பியை ரிமூவ் பண்ணோம்னா பியை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து மூவ் பண்ணோம். அது மாதிரி மூவ் ஆகும்போது என்ன ஆகுனா இந்த b வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க நியூமரேட்டரோட மல்டிப்ளை ஆகி வந்துடும். ஸோ a is equal to c into b. இந்த பேசிக் மேக்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சால் பரவாயில்ல. இது ஜஸ்ட்டு தெரியாதவங்களுக்காக நான் ஒரு ஜஸ்ட்டு ஷார்ட் ரிவிஷன் மாதிரி காமிக்கிறேன். இது வந்து நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மாடல் பில்ட் பண்ணுறதுக்கு நிறையா ஈக்குவேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி சப்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பண்ணுவோம். அப்போ பண்ணும்போது இதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இதை வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று பார்க்கலாம். ஸோ a into b is equal to c. ஸோ இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம a மட்டும் வைக்கணும்னா, நம்ம bயை மட்டும் ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா bயை வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கும் மூவ் பண்ணணும். ஸோ a into b is equal to c. இதில் பியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணோம்னா ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணோம். அப்போ என்ன ஆகுனா வந்து b வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டினாமினேட்டரில் வந்து வந்துடும், நியூமரேட்டருக்கு வராது. ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் அந்த வேல்யூ வந்து போச்சுன்னா அது வந்து டிவிஷனாக மாறிடும். ஸோ a is equal to c divided by bன்னு மாறிடும். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சப்ஸ்டிடியூஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ a plus a into c is equal to d. இதை நம்ம இன்னொரு வேயாகவும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதாவது ஏவை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காமனாக எடுத்துக்கலாம். ஸோ ஏவை காமனாக எடுத்துக்கிட்டால் 1 plus c மாறிடும். ஸோ a into bracket 1 plus c is equal to d. இது மாதிரியா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ a plus a into c is equal to d வந்து நம்ம இன்னொரு விதமாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதாவது a bracket 1 plus c is equal to d. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏன்ற ஒரு டேர்மை மட்டும் காமனாக எடுத்துகிட்டு மற்ற டேர்மோட வந்து நம்ம அதை வந்து டிவைட் பண்ணுறோம். ஸோ a divided by a வந்து 1, அது வந்து ப்ராக்கெட்டில் வந்து 1ன்னு போட்டுடுறோம். ப்ளஸ் a into c divided by a வந்து c. ஸோ அதை வந்து ப்ளஸ் சின்னு போட்டு ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் வந்து நம்ம ஏவை வந்து போட்டுடுறோம் is equal to d. அண்ட் நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் வந்து லாக்ரிதம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம கேல்குலேட்டர் வச்சு இந்த லாக் வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிக்கும் போது லாக்ன்ற ஒரு பட்டன் அண்ட் எல்என்ற ஒரு பட்டன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எல்என்ற பட்டனை யூஸ் பண்ணி லாக்ரிதமிக் வேல்யூவை வந்து கேல்குலேட் பண்ணுங்கள். நம்ம வந்து லாக் பேஸ் வேல்யூவை தான் வந்து யூஸ் பண்ணுவோம், லாக் பேஸ் 10 வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் வந்து நீங்கள் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி தான் வரும். அதில் வந்து நீங்கள் லாக் ஆஃப் 1 வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணோன்னா
log பட்டன் அமுக்காதீங்க, ln பட்டன் அமுக்குங்க. ஸோ log வந்து பேஸ் 10, ln வந்து log ஆஃப் பேஸ் e. ஸோ நம்ம வந்து log பேஸ் e தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் பில்ட் பண்ணுறதுக்கு 2 ஸ்டெப் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா வந்து நம்ம லாக் ஆட்ஸை வந்து ஒரு ரிக்ரெஷன் ஈக்குவேஷனோட ஈக்குவேட் பண்ணுவோம். ஏன் அதை அப்படி பண்ணுறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ரிக்ரெஷன் லைன் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், y is equal to mx plus b. இதில் நான் m வந்து பீட்டா 1ன்னு ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன், b வந்து பீட்டா 0ன்னு ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன். ஸோ log ஆஃப் ஆட்ஸ் என்னென்னா வந்து log ஆஃப் p டிவைடட் பை 1 மைனஸ் p. ஸோ இது நம்மளுக்கு என்ன கொடுக்குன்னா வந்து ஒரு மெஷரை கொடுக்கும். என்ன மெஷர்னால் வந்து measure of a favorable event over the non-favorable event. இந்த மெஷரை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இதை பற்றி நான் இன்டெப்த்தாக வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். அதில் வந்து லாக் ஆட்ஸ் ப்ராபபிலிட்டி ஆட்ஸ் ரேஷியோ இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாக புரியும். ஸோ இந்த லாக் ஆட்ஸை வந்து நம்ம எதோட ஈக்குவேட் பண்ண போகிறோன்னா வந்து ரிக்ரெஷன் லைனோட ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ log ஆஃப் p டிவைடட் பை 1 மைனஸ் p இஸ் ஈக்குவல் டு ரிக்ரெஷன் லைன், அதாவது அந்த ரிக்ரெஷன் ஈக்குவேஷன் பீட்டா 0 ப்ளஸ் பீட்டா 1 x1. ஸோ நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு y வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அந்த y வேல்யூ வந்து நம்ம yன்னு ரெப்ரசென்ட் பண்ணாமல் log odds-ஆக ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஏன்னா வந்து log odds மூலயமா நம்மளுக்கு வந்து ஒரு மெஷர் வந்து கிடைக்கும். என்ன மெஷர்னால் வந்து மெஷர் ஆஃப் அ ஃபேவரபிள் ஈவெண்ட் ஓவர் த நான் ஃபேவரபிள் ஈவெண்ட். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து கொடுக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம ஒய்யை வந்து ஒய்ன்னே யூஸ் பண்ணாமல் log ஆஃப் p டிவைடட் பை 1 மைனஸ் பின்ட்டு இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதை வந்து ஒரு ரிக்ரெஷன் ஈக்குவேஷனோட ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ இதனால தான் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனை வந்து நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் சொல்கிறோம், லாஜிஸ்டிக் கிளாசிஃபிகேஷன் நம்ம சொல்ல. ஏன்னா லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து கிளாசிஃபிகேஷன் டாஸ்க் பண்ணுறோம். ஸோ இதோட பேரை வந்து நம்ம லாஜிஸ்டிக் கிளாசிஃபிகேஷன்ட்டு நம்ம வைக்கல, அதுக்கு பதிலாக வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்னு வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து இந்த ரிக்ரெஷன் லைன் வந்து நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மாடல் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம அந்த பேஸ் எப்படி அது பேஸாக இருக்குது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இதனால தான் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனை வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்னே சொல்கிறோம், அதை வந்து லாஜிஸ்டிக் கிளாசிஃபிகேஷன்ட்டு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இப்போ என்னோடய ஸ்க்ரீனில் வந்து 2 டயக்ராம் வந்து ப்ளாட் பண்ணியிருக்கேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து லாஜிஸ்டிக் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் லாஜிஸ்டிக் தான். இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து சேம், கண்டினியூஸ் அண்ட் டிஸ்க்ரீட். ரைட் ஹேண்ட் சைட்லையும் கண்டினியூஸ் அண்ட் டிஸ்க்ரீட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனோட வேல்யூ பார்த்திங்கன்னா வந்து அதோட ஒய் ஆக்சிஸ் வேல்யூ வந்து 0 to 1 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த 0 to 1 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வேல்யூ வந்து நான் வந்து லாக் ஆட்ஸ் மூலயமா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன். லாக் ஆட்ஸ் மூலயமா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து லாக் ஆட்ஸ் மூலயமா அப்ளை பண்ணும்போது 0 to 1 இருக்க இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி டு நெகட்டிவ் இன்ஃபினிட்டி இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்குள்ளே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம லாக் ஆட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டயக்ராமில் வந்து நான் என்ன காமிச்சிருக்கேன்னா வந்து ஒய் ஆக்சிஸ் எப்படி வந்து 0 to 1 இந்த ரேஞ்சில் இருக்க ஒய் ஆக்சிஸ் வந்து லாக் ஆட்ஸ் மூலயமா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுன்னா அது எப்படி மாறும்னா வந்து நெகட்டிவ் இன்ஃபினிட்டி டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்க்காக மாறிடும். அதுதான் வந்து நான் இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து காமிச்சிருக்கேன். இது எப்படி இப்படி ஆகுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் 0 to 1 வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்மளால் எல்லா வேல்யூஸையும் வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஸோ நான் சாம்பிளுக்காக ஒரு 5 வேல்யூஸ் 0 to 1 வந்து நிறையா வேல்யூஸ் இருக்குது. அதில் வந்து சாம்பிளாக வந்து ஒரு 5 வேல்யூ எடுத்திருக்கேன். அதாவது 0, 0.25, 0.5, 0.75 அண்ட் 1. இதுதான் வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நான் ப்ளாட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஒய் ஆக்சிஸில். ஸோ இந்த 5 சாம்பிளை வந்து நான் லாக் ஆட்ஸ் மூலயமா எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ லாக் ஆட்ஸ் வந்து லாக் ஆஃப் p டிவைடட் பை 1 மைனஸ் p. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன்னுன்ற வேல்யூவை எப்படி வந்து லாக் ஆட்ஸ் மூலயமா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பியில் வந்து 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ லாக் ஆஃப் 1 டிவைடட் பை 1 மைனஸ் 1. ஸோ இதோட ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. அதாவது 1ன்ற வேல்யூ வந்து லாக் ஆட்ஸ் மூலயமா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுன்னா அது என்ன வேல்யூவாக வந்து ரிசல்ட்டில் வரும்னா வந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டியாக வரும். இன்ஃபினிட்டினா ஒன்றும் இல்லை, சம்திங் தட் இஸ் நாட் கவுண்டபிள் தான் வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ வந்து பார்க்கலாம் 0.75. ஸோ 0.75 வந்து லாக் ஆட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா என்ன மாறிடுச்சுன்னா வந்து 1.09 மாறிடுச்சு.
இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 0.5. ஸோ 0.5 வந்து லாக் ஆட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா என்னவா மாறிச்சுன்னா வந்து ஜீரோவாக மாறிச்சு. ஸோ லாக் ஆஃப் 0.5 டிவைடட் பை 1 மைனஸ் 0.5 வந்து லாக் ஆஃப் 1, அதோட வேல்யூ வந்து 0. ஸோ நம்ம இப்போது எப்படி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 வேல்யூஸ், அதாவது 1, 0.75, 0.5 வந்து லாக் ஆட்ஸ் மூலயமா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம். அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்டு வேல்யூஸ் என்னன்றதை பார்த்தோம். ஸோ 1 வந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டியாக மாறிடுச்சு, 0.75 வந்து 1.09ஆக மாறிடுச்சு, 0.5 வந்து 0வாக மாறிடுச்சு. நம்ம என்ன யூஸ் கேஸில் இப்போது ஒர்க் பண்ணுறோன்னா வந்து ஒரு லோன் அப்ரூவல் யூஸ் கேஸ். ஸோ ஒரு பர்சனோட கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து லோன் அப்ரூவ் ஆகுமா இல்லையா அப்படின்றது வந்து நம்ம லீனியர் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மூலமா வந்து ஒரு மாடல் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு டேட்டா தேவைப்படுது. ஸோ மேலே இருக்க 4 ரெட் கலர் டேட்டா பாயிண்ட்ஸ் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்து லோன் அப்ரூவ்ட் ஆன கேண்டிடேட்டோட கிரெடிட் ஸ்கோரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. கீழே இருக்க 4 ப்ளூ கலர் டேட்டா பாயிண்ட்ஸ் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்து லோன் நாட் அப்ரூவ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட கிரெடிட் ஸ்கோரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ நம்ம வந்து லாக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இந்த மேலே இருக்க 4 ரெட் கலர் டேட்டா பாயிண்ட்டும் வந்து கிளாஸ் 1 இல்லாட்டி அதோட ரெஸ்பெக்டிவ் y வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1. ஸோ நம்ம 1 வந்து லாக் ஆட்ஸ் மூலமா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது பாசிட்டிவ் இன்ஃபினிட்டியாக மாறிடுச்சு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த 4 ரெட் கலர் டேட்டா பாயிண்ட்டையும் வந்து நான் பாசிட்டிவ் இன்ஃபினிட்டியோட டேக் பண்ணிட்டேன். ஏன்னா 1 வந்து லாக் ஆட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா பாசிட்டிவ் இன்ஃபினிட்டியாக மாறிடுச்சு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து 4 ரெட் கலர் டேட்டா பாயிண்ட்டும் வந்து அதோட ரெஸ்பெக்டிவ் y வேல்யூ வந்து 1. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன அப்புறமா இந்த 4 ரெட் கலர் டேட்டா பாயிண்ட்டும் வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூவோட தான் வந்து நம்ம பிளாட் பண்ணோம். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ என்ன பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. ஸோ அதனால தான் வந்து 4 ரெட் கலர் டேட்டா பாயிண்ட்டை நான் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டியோட டேக் பண்ணியிருக்கேன், 1ஓட நான் டேக் பண்ணல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து 0.25 வந்து லாக் ஆட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ லாக் ஆஃப் 0.25 டிவைடட் பை 1 மைனஸ் 0.25 வந்து லாக் ஆஃப் 0.33, இது வந்து -1. ஸோ 0.25 வந்து லாக் ஆட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா வந்து -1ஆக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 0 என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ 0 வந்து லாக் ஆட்ஸில் வந்து இப்போ அப்ளை பண்ணலாம். ஸோ லாக் ஆஃப் 0 டிவைடட் பை 1 மைனஸ் 0, இதோட ரிசல்ட் என்னென்னா வந்து நெகட்டிவ் இன்ஃபினிட்டி. ஸோ 0 வந்து லாக் ஆட்ஸ் மூலமா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வருதுன்னா வந்து நெகட்டிவ் இன்ஃபினிட்டி. ஸோ இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 4 ப்ளூ கலர் டேட்டா பாயிண்ட்டும் வந்து அதோட ரெஸ்பெக்டிவ் y வேல்யூ வந்து 0. ஸோ 0 வந்து லாக் ஆட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா வந்து நெகட்டிவ் இன்ஃபினிட்டியாக மாறிடுச்சு. ஸோ அதனால் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இந்த 4 ப்ளூ கலர் டேட்டா பாயிண்ட்டையும் வந்து நான் நெகட்டிவ் இன்ஃபினிட்டியோட டேக் பண்ணிட்டேன். இதை வந்து நான் 0ஓட ரைட் ஹேண்ட் சைடில் வந்து டேக் பண்ணல, இல்லாட்டி பிளாட் பண்ணல. ஏன்னா வந்து 0 வந்து லாக் ஆட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா வந்து நெகட்டிவ் இன்ஃபினிட்டியாக மாறிடுச்சு. ஸோ இந்த 4 ப்ளூ கலர் டேட்டா பாயிண்ட்டும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0ஓட டேக் ஆனதுனால ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அதோட ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூவோட நான் இங்கே வந்து பிளாட் பண்ணியிருக்கேன், அதாவது நெகட்டிவ் இன்ஃபினிட்டியோட நான் பிளாட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்லைடில் வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா வந்து 2 ஆக்டிவிட்டி பண்ணோம். ஒரு ஆக்டிவிட்டி என்னென்னா வந்து ஒய்யோட வேல்யூ, அதாவது 0 to 1, இந்த ஒய்யோட வேல்யூ இந்த 0 to 1குள்ளே இருக்க ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை வந்து நம்ம லாக் ஆட்ஸ் மூலியமாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம். எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோன்னா வந்து பியில் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ஒய் வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அது மூலயமா வந்து லாக் ஆட்ஸ் வந்து ஒரு ரிசல்ட் கிடச்சிது. அதுதான் வந்து நம்மளோட ட்ரான்ஸ்ஃபார்ம்டு வேல்யூ. அண்ட் இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பிளாட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா வந்து டேட்டா பாயிண்ட்ஸை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் அதோட ரெஸ்பெக்டிவ் ஒய் வேல்யூ என்ன இருந்துச்சோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன அப்புறமா அதோட ரெஸ்பெக்டிவ் ஒய் வேல்யூவோட நம்ம வந்து பிளாட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து 1ஓட 4 ரெட் கலர் பாயிண்ட் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன அப்புறமா 1 வந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டியாக மாறிச்சு. அதனால் அந்த 4 ரெட் கலர் டேட்டா பாயிண்ட்டையும் வந்து நான் பாசிட்டிவ் இன்ஃபினிட்டியோட வந்து டேக் பண்ணிட்டேன். கீழே வந்து 4 ப்ளூ கலர் டேட்டா பாயிண்ட் இருக்குது, அது 0ஓட டேக் ஆகிருக்கு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா 0 வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியாக மாறிச்சு. அதனால் அந்த 4 ப்ளூ கலர் டேட்டா பாயிண்ட்டையும் வந்து நெகட்டிவ் இன்ஃபினிட்டியோட டேக் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நம்ம பண்ண அந்த ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா வந்து இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த பிளாட்டை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒய் வந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி அண்ட் நெகட்டிவ் இன்ஃபினிட்டி வேல்யூஸ் வந்து ரிப்ரசென்ட் பண்ணுது ஒய் ஆக்சிஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் ஸ்கோர்ஸ், அது வந்து ஒரு கண்டினியூஸ் வேல்யூ, அது வந்து ரிப்ரசென்ட் பண்ணுது. அது என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு இப்போதைக்கு அந்த டேட்டா பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து இந்த டேட்டா பாயிண்ட்குள்ளே வந்து நம்ம ஒரு ரெக்ரெஷன் லைனை வந்து ஃபிட் பண்ண போகிறோம்.
ஸோ ரிக்ரெஷன் ரேண்டமாக வந்து ஒரு ரிக்ரெஷன் லைனை ஃபிட் பண்ணிட்டு அந்த ரிக்ரெஷன் லைன் மூலியமாக வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ ரிக்ரெஷன் லைன் வந்து ஃபிட் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிக்ரெஷன் லைன் ஃபிட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த ரிக்ரெஷன் லைனில் வந்து நான் இருக்கிற இந்த 8 பாயிண்ட்ஸையும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அண்ட் அந்த ப்ரொஜெக்ஷனோட கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ வந்து நான் கால்குலேட் பண்ண போகிறேன், இல்லாட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் டேட்டா பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் டேட்டா பாயிண்ட்டை வந்து நான் ரிக்ரெஷன் லைனில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். அதோட ரெஸ்பெக்டிவ் ஒய் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -2. நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மூலயமா வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிற அந்த வேல்யூ இல்லாட்டி ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூ வந்து ஒரு ப்ராபபிலிட்டியாக தான் இருக்கணும். அதோட வேல்யூ வந்து 0 to 1 தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து -2ன்னு வந்திருக்கு இந்த ஃபஸ்ட் ப்ளூ கலர் பாயிண்ட்டுக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா வந்து இந்த -2 வந்து நம்ம ப்ராபபிலிட்டியாக கன்வெர்ட் பண்ணுவோம். அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா வந்து சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம -2 வந்து எப்படி ப்ராபபிலிட்டியாக கன்வெர்ட் பண்ணுவோன்னா வந்து சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ சிக்மாய்ட் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து e⁻⁴ லீனியர் ரிக்ரெஷன் ஈக்குவேஷன் அந்த எக்ஸ்பிரஷன் டிவைடட் பை 1 + e⁻⁴ அந்த லீனியர் ரிக்ரெஷனோட ஈக்குவேஷன். ஸோ இங்கே வந்து லீனியர் ரிக்ரெஷன் மூலமா நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி கிடைச்ச வேல்யூ வந்து -2. ஸோ அதனால் e⁻⁻² டிவைடட் பை 1 + e⁻²ன்ட்டு நம்ம இங்கே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டோம். அண்ட் இதோட ரிசல்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா 0.11. இப்போ இந்த 0.11 வந்து நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பிளாட் பண்ணுறோம். ஸோ 0.11 வந்து பிளாட் பண்ணும்போது அது வந்து 0 அதோட ஒய் வேல்யூ வந்து 0.11. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து பிளாட் பண்ணியிருக்கோம், அது இங்கே காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டேட்டா பாயிண்ட்டை பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் செகண்ட் ரெட் கலர் டேட்டா பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நான் இந்த ரிக்ரெஷன் லைனை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அதோட கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து 2.5. ஸோ இப்போ இந்த 2.5 வந்து நான் சிக்மாய்ட் ஃபங்க்ஷனில் வந்து அப்ளை பண்ணி அதை வந்து ப்ராபபிலிட்டியாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறேன்னா வந்து e⁻2.5 டிவைடட் பை 1 + e⁻2.5 இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0.92. ஸோ இப்போ இந்த 0.92 வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பிளாட் பண்ண போகிறேன். ஸோ பிளாட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து வந்துடுது. ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணுவோன்னா வந்து எல்லா டேட்டா பாயிண்ட்டையும் வந்து ரிக்ரெஷன் லைனில் ப்ரொஜெக்ட் பண்ணி அதோட ஒய் வேல்யூ வந்து கண்டுபிடிப்போம். ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோனையும் அந்த ஒய் வேல்யூ வந்து சிக்மாய்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து இன்புட்டாக பாஸ் பண்ணி நம்ம அந்த ஒய் வேல்யூவோட ரெஸ்பெக்டிவ் ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூவை தான் வந்து நம்ம ஃபைனலாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து நம்ம வந்து ப்ளாட்டும் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுதான் நான் இப்போ இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் 2 ஸ்டெப் இருக்குதுன்னு சொன்னேன். ஃபஸ்ட் என்னென்னா வந்து லாக் ஆட்ஸை வந்து ரிக்ரெஷன் லைனோட வந்து ஈக்குவேட் பண்ணோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னென்னா வந்து நம்ம ரிக்ரெஷன் ஈக்குவேஷன் மூலயமா வந்து ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். அந்த வேல்யூ வந்து அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் அது வந்து ஒரு சிக்மாய்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பாஸ் பண்ணி அது மூலயமா கிடைக்கிற ப்ராபபிலிட்டி வேல்யூவை தான் வந்து ஃபைனல் ப்ரெடிக்டட் வேல்யூ இல்லாட்டி ப்ரெடிக்டட் ப்ராபபிலிட்டி வேல்யூன்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த 2 ஸ்டெப். ஸோ இந்த 2 ஸ்டெப்பையும் வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்த்தோம். இப்போது இந்த ஈக்குவேஷன் மூலயமா எப்படி அதை வந்து டிரைவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் வந்து இப்போ தெரியுது. ஸோ மேலே வந்து நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து நான் ஈக்குவேஷன் மூலயமா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ log of p divided by 1 - p is equal to ரிக்ரெஷன் ஈக்குவேஷன், அதாவது β0 + β1 x1. ஸோ எம்மை வந்து β1ன்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், எக்ஸை வந்து x1 ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், அண்ட் பியை வந்து β0ன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னென்னா வந்து நம்ம சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் வந்து அப்ளை பண்ண போகிறோம். எதில் அப்ளை பண்ண போகிறோன்னா வந்து அந்த ரிக்ரெஷன் ஈக்குவேஷன் மூலிமா கிடைச்ச அந்த வேல்யூவில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எப்படி அது மாதிரி அப்ளை பண்ணலாம், எப்படி அந்த டெரிவேஷன் வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா வந்து மேலே இருக்க அந்த லாக் ஆட்ஸையும் லாக் ஆட்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த ரிக்ரெஷன் ஈக்குவேஷன் அந்த அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து எக்ஸ்பொனென்ட் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ ப்ரீவியஸாக வந்து நான் ஒரு மேத் ரிவிஷனை பற்றி நான் போட்டிருந்தேன். ஸோ அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து எக்ஸ்பொனென்ட் வந்து நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்பொனென்ட் e⁻⁴ log p divided by 1 - p. இது என்ன ரிசல்ட் கொடுக்குன்னா வந்து p divided by 1 - p. ஈயும் லாகும் கேன்சல் அவுட் ஆகிரும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து எக்ஸ்பொனென்ட் β0 + β1 x1 இருக்கும், அது அப்படியே தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ்பொனென்ட் எடுக்கும்போது ஃபைனல் ரிசல்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா வந்து p divided by 1 - p is equal to e⁻β0 + β1 x1.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த டினாமினேட்டர் 1 மைனஸ் பியை வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்து மூவ் பண்ண போகிறோம். இது மாதிரி மூவ் பண்ணால் என்ன ஆகும்னா வந்து இந்த டினாமினேட்டர் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க நியூமரேட்டரோட மல்டிப்ளை ஆயிரும். ஸோ p is equal to e to the power of beta 0 plus beta 1 x1 into 1 minus p. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 2 டேர்ம் இருக்குது, அந்த 2 டேர்மையும் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ e to the power of beta 0 plus beta 1 x1 into 1 வந்து e to the power of beta 0 plus beta 1 x1. இப்போ வந்து நெக்ஸ்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ e to the power of beta 0 plus beta 1 x1 into minus p வந்து minus p of e to the power of beta 0 plus beta 1 x1. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சிம்பிளிஃபிகேஷன் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா வந்து மைனஸ் பி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த லாஸ்ட் டேர்ம் மைனஸ் பி இன்டூ e to the power of beta 0 plus beta 1 x1 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ அது மாதிரி மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னா வந்து மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ பி ப்ளஸ் பி இன்டூ e to the power of beta 0 plus beta 1 x1 is equal to இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கும், e to the power of beta 0 plus beta 1 x1. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து p வந்து 2 டேர்மில் இருக்குது. ஸோ பியை வந்து காமனாக எடுக்க போகிறோம். ஸோ பியை வந்து காமனாக எடுத்துகிட்டு ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபஸ்ட் டேர்ம் என்ன p. ஸோ பியை காமனாக எடுத்துட்டா p டிவைடட் பை p வந்து 1. ஸோ ப்ராக்கெட்டில் வந்து 1 போட்டுருங்க. ப்ளஸ் செகண்ட் டேர்ம் என்ன லெஃப்ட் ஹேண்ட் சைடில் p இன்டூ e to the power of beta 0 plus beta 1 x1. இதை வந்து பியால் திருப்பி டிவைட் பண்ணுங்கள். ஸோ ரிசல்ட் என்ன கிடைக்கும், e to the power of beta 0 plus beta 1 x1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம என்ன சிம்பிளிஃபை பண்ணோம்னா வந்து பியை காமனாக எடுத்துட்டோம். ஸோ பியை காமனாக எடுக்கும்போது அது என்னவா மாறிடுச்சுன்னா p into bracket of 1 plus e to the power of beta 0 plus beta 1 x1. and right hand side வந்து அதே term அப்படியே தான் இருக்கும், is equal to e to the power of beta 0 plus beta 1 x1. ஸோ நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா வந்து ப்ராபபிலிட்டி. லாஜிஸ்டிக் மாடலில் என்ன ப்ராபபிலிட்டி கொடுக்கணும் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் த சக்ஸஸ் கேஸ். ஸோ நம்மளுக்கு இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பியை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா டேர்மையும் ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்து புஷ் பண்ணிட போகிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்து இப்போ புஷ் பண்ணும்போது 1 plus e to the power of beta 0 plus beta 1 x1 அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த டேர்ம் என்ன ஆகுனா வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டினாமினேட்டரில் வந்து வந்துடும். ஸோ p is equal to e to the power of beta 0 plus beta 1 x1 divided by 1 plus e to the power of beta 0 plus beta 1 x1. ஸோ இந்த நீங்கள் வந்து ப்ரீவியஸாக நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேக் எப்படி வந்து சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து e to the power of அந்த ரிக்ரெஷன் ஈக்குவேஷன் டிவைடட் பை 1 plus e to the power of அந்த ரிக்ரெஷன் ஈக்குவேஷனோட வேல்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஸோ p is equal to e to the power of beta 0 plus beta 1 x1 divided by 1 plus e to the power of beta 0 plus beta 1 x1. beta 0 plus beta 1 x1 எதுவும் இல்லை, அந்த ரிக்ரெஷன் ஈக்குவேஷனோட அவுட்புட் வந்து இங்கே வந்து beta 0 plus beta 1 x1 நம்ம வந்து ரிப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது உங்களுக்கு எப்படி வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்த்தோம் அந்த 2 ஸ்டெப்பை, அண்ட் அந்த 2 ஸ்டெப்பை வந்து எப்படி ஈக்குவேஷன் மூலியமாகவும் டெரைவ் பண்ணோம் அப்படின்றதையும் இப்போ பார்த்தோம். ஸோ ஃபைனலாக வந்து p is equal to e to the power of beta 0 plus beta 1 x1 divided by 1 plus e to the power of beta 0 plus beta 1 x1. இதுதான் வந்து ஃபைனல் ப்ராபபிலிட்டி. இது என்ன ப்ராபபிலிட்டின்னா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் த சக்ஸஸ் கேஸ். இதுதான் வந்து சிக்மாய்ட் ஃபங்க்ஷன். ஸோ சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா வந்து நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எந்த வேல்யூவோ பாஸ் பண்ணாலும் ஃபைனலாக நம்மளுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குன்னா வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ என்ன ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னா வந்து 0 to 1 தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா வந்து நம்ம ப்ரெடிக்டட் ப்ராபபிலிட்டிஸை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு டேபிள் வந்து வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம ப்ரெடிக்டட் ப்ராபபிலிட்டிஸை வந்து ப்ளாட் பண்ணியிருக்கேன் சிக்மாய்ட் கர்வ் இல்லாட்டி இந்த சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் மூலயமா. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு டேபிள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் காலம் என்னென்னா வந்து கேண்டிடேட் C1 C2 C3 C4 C5 C6 C7 C8. ஸோ நம்மக்கிட்ட வந்து 4 லோன் அப்ரூவ்ட் கேண்டிடேட் இருக்காங்க அண்ட் 4 லோன் நாட் அப்ரூவ்ட் கேண்டிடேட் இருக்காங்க. லோன் அப்ரூவ்ட் கேண்டிடேட் வந்து ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கோம் அண்ட் லோன் நாட் அப்ரூவ்ட் கேண்டிடேட்டை வந்து ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களோட ஆக்சுவல் கிளாஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த 4 ப்ளூ கலர் பாயிண்ட்ஸோட கேண்டிடேட்ஸோட லோன் அப்ரூவல் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து 0, அதாவது லோன் நாட் அப்ரூவ்டு. ஸோ அதை வந்து கிளாஸ் 0ன்னு ரிப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ 0னா வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் சம்திங். ஸோ அதனால தான் வந்து லோன் நாட் அப்ரூவ்டை வந்து 0ன்னு ரிப்ரசென்ட் பண்ணுறோம். அண்ட் லோன் அப்ரூவ் ஆன அந்த கேண்டிடேட்ஸோட கிளாஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து 1. ஸோ கிளாஸ் 1 வந்து என்ன ரிப்ரசென்ட் பண்ணோன்னா வந்து லோன் அப்ரூவ்ட். ஸோ கேண்டிடேட் அண்ட் ஆக்சுவல் கிளாஸ் இந்த 2 டேட்டாவை தான் வந்து நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மாடலுக்குள்ளே வந்து இன்புட்டாக ஃபீட் பண்ணி ட்ரெயின் பண்ணி
லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மாடல் வந்து இந்த டேட்டாவில் இருக்க பேட்டர்னை வந்து படித்து அது மூலயமா வந்து ஃப்யூச்சர் டேட்டா வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து இதே டேட்டா வந்து அந்த மாடல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணும்போது அதோட ரிசல்ட் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ C1ஓட ரிசல்ட் வந்து 0.11, C2ஓட ரிசல்ட் வந்து 0.11. நீங்கள் இதை வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த பிளாட் மூலயமாவும் நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணி அந்த ப்ரெடிக்டட் ப்ராபபிலிட்டிஸை வந்து கண்டுபிடிக்கலாம். அண்ட் C3 வந்து தேர்டு ப்ளூ கலர் பாயிண்ட். இந்த தேர்ட் ப்ளூ கலர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0.5 கீழே இருக்குது. அதனால் இது வந்து 0.45ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க ப்ரெடிக்டட் ப்ராபபிலிட்டி. அண்டு ஃபோர்த்து ப்ளூ கலர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து டாப்பில் வந்து இருக்குது. அதோட ப்ரெடிக்டட் ப்ராபபிலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து 0.90ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அது வந்து 1க்கு கீழே இருக்குது லைட்டாக. ஸோ அதனால் 0.90ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ரெட் கலர் கேண்டிடேட்ஸ்க்குள்ளே போகலாம். ஸோ C5 பார்த்திங்கன்னா வந்து 0.5க்கு மேலே இருக்குது லைட்டாக. ஸோ அதனால் இதோட ப்ரெடிக்டட் ப்ராபபிலிட்டி பார்த்திங்கன்னா 0.65ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அண்ட் C6 பார்த்திங்கன்னா வந்து 1க்கு கீழே லைட்டாக இருக்குது. அதனால் அதோட ப்ரெடிக்டட் ப்ராபபிலிட்டி வந்து 0.90ன்னு எடுத்துக்கோங்க. C7 அண்ட் C8 கடைசி ரெண்டு ரெட் பாயிண்ட்ஸ் அதோட ப்ரெடிக்டட் ப்ராபபிலிட்டி வந்து 1க்கு கீழே இருக்கிறதுனால 0.90ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரெடிக்டட் ப்ராபபிலிட்டிஸை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதை வந்து இங்கே டேபிளில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது என்ன ப்ரெடிக்ட் பண்ணணும்னா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் த சக்ஸஸ் கிளாஸை மட்டும் தான் ப்ரெடிக்ட் பண்ணும், அதாவது கிளாஸ் 1. ஸோ இங்கே நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோன்னா வந்து ப்ராபபிலிட்டி தட் த லோன் வாஸ் அப்ரூவ்ட். ஸோ இங்கே ஒரு காலம் இருக்குல்ல, ப்ரெடிக்டட் ப்ராபபிலிட்டின்ற காலம் வந்து என்ன ப்ராபபிலிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ப்ராபபிலிட்டி தட் லோன் வாஸ் அப்ரூவ்ட். ஸோ C5 அண்ட் C8 இதோட ஆக்சுவல் கிளாஸ் வந்து 1, அதாவது லோன் அப்ரூவ்ட். அண்ட் ப்ரெடிக்டட் ப்ராபபிலிட்டிஸும் வந்து அதுதான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது, ப்ராபபிலிட்டி ஆஃப் லோன் அப்ரூவ்ட். ஸோ இந்த வேல்யூஸ், இந்த ப்ரெடிக்டட் ப்ராபபிலிட்டி வேல்யூஸை வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுருக்கலாம். C1 to C4ல் வந்து நம்ம ஒரு லிட்டில் சேஞ்ச் பண்ணோம். C1 to C4ஓட ஆக்சுவல் கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0, அதாவது லோன் நாட் அப்ரூவ்ட். ஆனால் நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மாடல் மூலயமா கண்டுபிடிச்ச அந்த ப்ராபபிலிட்டி என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் லோன் அப்ரூவ்ட், அதாவது 0.11, 0.11, 0.45, 0.90 இது எல்லாமே என்ன ப்ராபபிலிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் லோன் அப்ரூவ்ட். பட் ஆனால் இதோட கேண்டிடேட்ஸோட ஆக்சுவல் கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 0, அதாவது லோன் நாட் அப்ரூவ்ட். ஸோ எப்படி வந்து நம்ம இதோட கரெக்டட் ப்ராபபிலிட்டி எடுப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 1 minus predicted probability, அதாவது 1 minus 0.11, 1 minus 0.11, 1 minus 0.5, 1 minus 0.9. ஸோ இந்த கரெக்டட் ப்ராபபிலிட்டியை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஸோ ப்ரீவியஸாக நான் சொன்ன மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் லோன் அப்ரூவ்டை வந்து Pன்னு ரெப்ரசென்ட் பண்ணால் ப்ராபபிலிட்டி ஆஃப் லோன் நாட் அப்ரூவ்டை வந்து 1 minus Pன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் லோன் அப்ரூவ்ட் for C1 வந்து 0.11ன்னு நம்ம மாடல் வந்து சொல்லுது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் லோன் நாட் அப்ரூவ்டை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா வந்து 1 minus P, அதாவது 1 minus 0.11. ஸோ சிமிலராக வந்து C1 to C4 இந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நம்ம கரெக்டட் ப்ராபபிலிட்டிஸை வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டட் ப்ராபபிலிட்டிஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ C1ஓட வேல்யூ வந்து 0.89 அண்ட் C2ஓட வேல்யூ 0.89, C3ஓட வேல்யூ 0.55, C4ஓட வேல்யூ 0.10. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 4 கரெக்டட் ப்ராபபிலிட்டிஸ் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா கேண்டிடேட் 1 C1 to C4ஓட லோன் நாட் அப்ரூவ்ட் ப்ராபபிலிட்டியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து C5ஓட ப்ராபபிலிட்டி வந்து 0.65 ஆஸ் இட் இஸ். இதில் நம்ம எந்த சேஞ்சும் பண்ணல, ஏன்னா C5 to C8 இந்த கேண்டிடேட்ஸோட ப்ராபபிலிட்டி என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் லோன் அப்ரூவ்ட். ஏன்னா அதோட ஆக்சுவல் கிளாஸும் வந்து லோன் அப்ரூவ்ட், அதோட ப்ராபபிலிட்டியும் வந்து நம்ம ஆஸ் இட் இஸ் ப்ரெடிக்டட் ப்ராபபிலிட்டியில் வந்து எந்த சேஞ்சுமே பண்ணல. ஏன்னா ப்ரெடிக்டட் ப்ராபபிலிட்டி என்ன ப்ராபபிலிட்டியை கொடுக்கும்னா வந்து லோன் அப்ரூவ்ட் ப்ராபபிலிட்டியை தான் கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணல. ஸோ கரெக்டட் ப்ராபபிலிட்டிஸ் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா வந்து லீனியர் ரிக்ரெஷனில் எப்படி வந்து நம்ம ஒரு லைனை ஃபிட் பண்ணிட்டு அந்த லைன் வந்து ஒரு பெஸ்ட் ஃபிட் லைனான்னு வந்து செக் பண்ணுறதுக்காக ஒரு மெட்ரிக் யூஸ் பண்ணுவோம், ரூட் மீன் ஸ்கொயர் எரர், மீன் ஸ்கொயர் எரர், அப்சல்யூட் எரர். ஸோ அது மாதிரி லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் வந்து அந்த மெட்ரிக் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் நம்ம என்ன மெட்ரிக் யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவோம்னா வந்து மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட் யூஸ் பண்ணுவோம். அதாவது லைக்லிஹுட் ஆஃப் த டேட்டா வந்து கண்டுபிடிப்போம். அது எப்படி அதை கண்டுபிடிப்போம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து கரெக்டட் ப்ராபபிலிட்டிஸ் வந்து இந்த காலமில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து லைக்லிஹுட் ஆஃப் த
ஆஃப் த டேட்டா வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கரெக்டட் ப்ராபபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து மல்டிப்ளை பண்ணி அதோட வேல்யூ வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இது மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது பார்த்திங்கன்னா வந்து 0.2064. ஸோ நம்ம வந்து சின்ன டேட்டா செட்டில் வேலை செய்கிறோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு 8 டேட்டா பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. நம்ம ஒரு லார்ஜ் டேட்டா செட்டில் வேலை செய்யும் போது இது இல்லாட்டி ரியல் டைமில் வந்து நம்மக்கிட்ட வந்து நிறைய டேட்டா இருக்கும். க்ளோஸ் டு அரவுண்ட் 10,000 இல்லாட்டி 1 lakh ப்ளஸ் டேட்டா இருக்கும். அந்த டைமில் என்ன ஆகுனா வந்து இந்த கரெக்டட் ப்ராபபிலிட்டிஸை வந்து இந்த மெத்தடில் வந்து நம்ம லைக்லிஹுட் ஆஃப் டேட்டா வந்து கண்டுபிடிக்கும் போது இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் காமிச்சிருக்க மாதிரி 0.00012 இது மாதிரி ஒரு ரொம்ப சின்ன வேல்யூவாக வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி சின்ன வேல்யூவாக ரெப்ரசென்ட் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து நம்மளால் கரெக்டாக வந்து இன்டர்ப்ரெட் பண்ண முடியாது. என்ன அந்த வேல்யூ சொல்ல வருது அப்படின்றத நம்மளால் தெளிவாக கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் இன்னொன்று என்னென்னா வந்து நம்ம சிஸ்டமும் வந்து இந்த ரொம்ப மைன்யூட் இந்த சின்ன வேல்யூ வந்து மெமரியில் வந்து அவ்வளவோ ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுருக்க முடியாது. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த லைக்லிஹுட் ஆஃப் டேட்டாவை வந்து லாக் லைக்லிஹுட் ஆஃப் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ லாக் லைக்லிஹுட் ஆஃப் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வந்து லாகை வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ லாக் ஆஃப் 0.89 into 0.89 into 0.55 into 0.10 into 0.65 into 0.90 into 0.90 into 0.90. ஸோ லாக் ஆஃப் சம் வேல்யூ into some value எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா வந்து log of a into b இது என்னவா மாறும்னா வந்து log of a plus log of b. ஸோ மேலே இருக்க லைக்லிஹுட் ஆஃப் டேட்டா லாக் அப்ளை பண்ணும்போது எப்படி மாறிடும்னா வந்து log of 0.89 plus log of 0.89 plus log of 0.55 plus log of 0.10 plus log of 0.65 plus log of 0.90 plus log of 0.90 plus log of 0.90 இது மாதிரி மாறிடுது. ஏன் இது மாதிரி மாறுது? நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நம்ம லார்ஜ் டேட்டா செட்டோட ஒர்க் பண்ணும்போது நம்மளோட லைக்லிஹுட் ஆஃப் டேட்டா இது மாதிரி நார்மலாக கண்டுபிடிக்கும் போது அதோட வேல்யூ வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் நம்மளால் ஈஸியாக இன்டர்ப்ரெட் பண்ண முடியாது அந்த வேல்யூ என்ன சொல்லுதுன்ட்டு. அண்ட் இன்னொன்று என்னென்னா வந்து சிஸ்டமில் வந்து அந்த ரொம்ப சின்ன வேல்யூ வந்து மெமரியில் வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாது. ஸோ இதனால் வந்து நம்ம வந்து லாக் லைக்லிஹுட் ஆஃப் டேட்டா வந்து கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ லாக் லைக்லிஹுட் ஆஃப் டேட்டா வந்து கேல்குலேட் பண்ணுறோன்னே நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னா வந்து -3.88035.189 divided by 8. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து லாக் ஆஃப் த கரெக்டட் ப்ராபபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து அதாவது லாக் எடுத்துட்டோன்னே அதோட ரிசல்ட் எல்லாமே பார்க்குறோம். ஸோ லாக் எடுக்கும்போது லாக் பேஸ் இ எடுக்கணும், லாக் பேஸ் 10 எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம லாக் ஆஃப் கரெக்டட் ப்ராபபிலிட்டிஸ் வந்து இந்த டேபிளில் வந்து கடைசி காலமில் வந்து பார்க்குறோம். ஸோ எல்லா வேல்யூஸுமே வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா வந்து இந்த நெகட்டிவை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நெகட்டிவ் ஆவரேஜ் எடுப்போம். நெகட்டிவ் ஆவரேஜ்னால் ஒன்றும் இல்லை, இந்த 8 டேட்டா பாயிண்ட்டையும் வந்து நம்ம சம் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 8 அது மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஃபைனல் ரிசல்ட்டோட -1 வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். இதுதான் வந்து நெகட்டிவ் ஆவரேஜ். ஸோ லாக் லாஸோட ஃபார்முலா என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து நெகட்டிவ் ஆவரேஜ் ஆஃப் log of corrected probabilities. இதை ஃபார்முலாவாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணால் -1 divided by n summation. ஸோ இதுதான் நெகட்டிவ் ஆவரேஜ் பார்ட். அண்ட் log of corrected probabilities என்னென்னா வந்து log of py hat i. y hat i என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ப்ரிடிக்ஷனை தான் வந்து y hatன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால தான் வந்து log of corrected probability வந்து log of py hat iன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம log of corrected probabilityயோட வேல்யூ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ இந்த டேபிளில் கடைசி காலம் பார்த்திங்கன்னா வந்து log of corrected probability இதோட வேல்யூ எல்லாமே வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ நம்மளோட ஃபைனல் ஸ்கோர் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து நெகட்டிவ் ஆவரேஜ் எடுக்கிறோம். இது மாதிரி எடுத்தால் நம்மளோட ஃபைனல் ஸ்கோர் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நம்மளோட ஃபைனல் ஸ்கோர் என்னென்னு பார்க்கலாம். எல்லா வேல்யூவும் வந்து சம் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அந்த ஃபைனல் ரிசல்ட்டோட மைனஸை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நம்மளோட ரிசல்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து 0.48. ஸோ லாக் லாஸ் வந்து 0.48. 0.48 வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்து நம்ம லாக் லாஸ் வந்து கம்மியான வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம மாடல் வந்து நம்ம டேட்டாவில் இருக்க பேட்டர்னை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை வந்து லேர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு பொசிஷனில் தான் வந்து சிக்மாய்ட் கர்வை வந்து ஃபிட் பண்ணி அது மூலயமா வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி லாக் லாஸை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் வந்து சிக்மாய்ட் கர்வை ஃபிட் பண்ணி லாக் லாஸை வந்து கண்டுபிடிக்கணும். எந்த பொசிஷனில் இருக்க சிக்மாய்ட் கர்வோட ரெஸ்பெக்டிவ் லாக் லாஸ் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கோ அந்த சிக்மாய்ட் கர்வை தான் வந்து பெஸ்ட் ஃபிட் கர்வாக நம்ம வந்து எடுத்துக்கணும். அண்ட் அந்த சிக்மாய்ட் கர்வ் மூலயமா
ஃபிட் பண்ண மாடலில் தான் வந்து நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு வந்து ஃபைனலாக யூஸ் பண்ணோம்.